ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு குட்டி குரங்கு இருக்குது. அது கையில் ஒரு அழகான மாம்பழம் கிடைக்கும். மாம்பழம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தானே. அழகான மாம்பழம் கிடைச்ச உடனே அதை சாப்பிட்லான்னு போகும்போது வானத்தில் இருந்து ஒரு குட்டி ஏஞ்சல் வருது. ஏஞ்சல் வந்து குரங்கு கிட்ட சொல்லுது, நீ இந்த மாம்பழம் இன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டேன்னா இனி உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால இந்த மாம்பழத்தை வந்து நம்ம விதைச்சிடலாம். நீ டெய்லி தண்ணி மட்டும் ஊற்று, நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த குரங்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை விதைச்சி வச்சிருது. டெய்லி வந்து தண்ணி ஊற்றிட்டே போகுது. கொஞ்ச நாள் ஆகுது. லைட்டாக முளைச்சி வெளியே வருது ஒரு இலை. அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இருந்தாலும் நம்ம ரொம்ப நாள் தண்ணி ஊற்றி இப்போ தான் கொஞ்சமே முளைச்சி வருது. இது எவ்வளோ நாள் கழித்து மரமாக வளர்ந்து பழம் வந்து நம்ம எப்போ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆனால் இது டெய்லி வரும், தண்ணி ஊற்றும். ஆனால் கொஞ்சம் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அந்த குட்டி ஏஞ்சல் வந்து இந்த குரங்குக்கிட்ட சொல்லுது, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாரு அப்படி சொல்லுது. நான் ஏசப்பாட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் பறந்து போகுது. இதுவும் ஒவ்வொரு நாள் வரும், நல்லா செம்ம பண்ணும், தண்ணி ஊற்றும். அந்த குரங்குக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் வேலை. ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாள் இந்த ஏஞ்சல் வருது. உடனே நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன், ஆனால் எனக்கு எப்போ இனிப்பான மாம்பழம் கிடைக்கும்னே தெரியல. நானும் டெய்லி வாரேன், தண்ணி ஊற்றுறேன், ஆனால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொல்லுது. உடனே உனக்கு இப்போ பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் கேட்குது. ஆமாம், ஆனால் இனி இது எப்போ காய்ச்சி எப்போ பூத்து எப்போ காய்ச்சி எப்போ நமக்கு பழம் கிடைக்கிறது அப்படின்னு அந்த குரங்கு வச்சு கேட்கும்போது அந்த ஏஞ்சல் சொன்னது, கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பாருன்னு சொல்லுது. இது டெய்லி வரும், தண்ணி ஊற்றுறோம், போயிடும். நிமிர்ந்து பார்க்குது, அவ்வளோ மாம்பழம் இருக்குது. அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இந்த ஏஞ்சல் சொல்லுது, நான் உன்னை கொஞ்சம் பொறுமையாருன்னு சொன்னேன், ஆனால் நீ ரொம்ப நீடிய பொறுமையாக இருந்த. அதனால் உனக்கு இந்த மரத்தில் இவ்வளோ அழகழகான ரொம்ப இனிமையான மாம்பழம் உனக்கு கிடச்சிருக்கு. பார்த்தியா, இதுக்கு நம்ம ஏசப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். நமக்கு நீடிய பொறுமையை கொடுக்குறதே நம்ம ஏசப்பா தான். ஆவியின் கனிகள் அடுத்து என்னது? நீடிய பொறுமை. சரியா? கலாத்தியர் 5:22 நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்டோரிக்கான தலைப்பு வந்து நீடிய பொறுமை. பாய் குட்டீஸ்.